Hello students, welcome to Penguin Tutorials Tamil and நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் இந்த டியூட்டோரியல் வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ல நம்ம ஆல்ரெடி ரெண்டு டாபிக் பத்தி பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ இன்னைக்கு நம்ம மூணாவதாகவும் நாலாவதாகவும் ஒரு ரெண்டு டாபிக் பத்தி பார்க்கலாம் ஓகேவா. அதுக்கு பேர் கன்ஃபார்ம் அண்ட் கனெக்ட்னு சொல்லுவோம் நம்ம. சரி, இது அடிக்கடி ரொம்ப யூஸ் ஆகும், இன்டீரியர் டிசைன்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 3ds Max ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், என்ன பண்ணலாம். ஸோ கன்ஃபார்ம் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே பாருங்கள், காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் மார்ஃபு ஸ்கேட்டர் பார்த்தோம். கன்ஃபார்ம் கனெக்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஓகேவா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நம்ம ஏதாச்சும் ட்ரா பண்ணியிருக்கணும் ஓகேவா. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்பேர் எடுத்துக்கிறேன். ஸ்பேர் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டாப் வியூ வந்துக்கிறேன் ஓகேவா. டாப் வியூவில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதே ஆப்ஜெக்டில் தான் டெக்ஸ்ட் ப்ளஸ் எடுத்து லைக் நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் அப்படியே கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் போட்டு பண்ணுறது நான் வந்து 3ds Max 2021 வச்சுக்கிறேன் ஓகேவா. வச்சுக்கிட்டு அப்படியே இங்கே வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் இது இப்படியே இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. சரியா, நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராப் பண்ண போறேன். சரியா, நான் வந்து ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் வியூவில் கரெக்டாக இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டாக இல்லை. ஸோ நான் நிமித்து வச்சிருக்கேன் வைக்கணும். சரி, வேணும்னா பாருங்க, இந்த பாருங்க சரிஞ்சு இருக்குது, எனக்கு நிமித்து வைக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி நிமித்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ இந்த ஆங்கிளில் கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே வெளியே கொண்டு வரேன் ஓகேவா. ஸோ இதில் வேணும்னா செக்மெண்ட்டை நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதான் வந்து என்னோட கன்ஃபார்ம். சரியா, எதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அது எங்கே இருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் கன்ஃபார்ம். இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏதாச்சும் செலக்ட் பண்ணால் தான் வரும், ஒன்றும் பண்ணாமல் தான் ஒன்றும் வரும். கன்ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே ரெண்டு விஷயங்கள் இம்பார்ட்டண்டாக கவனிக்க வேண்டியது. ஒன்று வந்து இந்த ஹைடு ப்ராப் டு ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஹைடு ப்ராப் டு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே இதில் இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிற மாதிரியே நீங்கள் பாருங்கள் ஓகேவா. பார்த்துக்கிட்டு அப்படியே மேலே வாங்க. மேலே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பிக் ப்ராப் டு ஆப்ஜெக்ட். ஸோ நான் எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேர் தான் என்னோட டார்கெட். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ கிளிக் பண்ண உடனே எனக்கு என்னாச்சு அப்படின்னா 3ds Max இங்கே போய் விட்டு பார்த்தீங்களா. இனி நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க, கீழே வரேன். எனக்கு வருமானது தெரியல. ஸோ வந்துச்சுன்னா ஓகே. இதோட ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு 5 கொடுத்துருக்கேன். ஸோ 5 கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது இங்கிருந்து நீங்குது. ஸோ அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை அப்படியே நான் வந்து கன்வெர்ட் டு ஏட்டபிள் பாலிக்கு நான் மாற்றிக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பாலி நான் எடுக்கல, ஜஸ்ட் இதை நீங்கள் லேண்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க சரியா. இதில் நிறைய அட்வான்டேஜ் எல்லாம் நான் ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன் சரியா. ஸோ கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ 1 by 1 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் இது சரியா. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க இன்னும் நல்லா இருக்கும், ஒரு 3D ஆப்ஜெக்ட்லேயே நல்லா இருக்கும் ஓகேவா. இப்போ கூட இது வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கல, நான் டாப் வியூ போய்க்கிறேன். ஸோ டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அங்கே பார்த்துங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு கரெக்டாக வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கன்ஃபார்ம் போய் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தானே இப்படி தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கனெக்ட்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கனெக்ட்டுங்கிறது ஏட்டபிள் பாலி நான் வந்து படிக்கும்போது கொஞ்சம் கூட அட்வான்ஸாக சொல்லி தரேன். ஜஸ்ட் இப்போ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை எடுத்துக்கிட்டு காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் போய் கனெக்ட் சரிங்களா இருக்குது. காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் கனெக்ட் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிக் காப்பரண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிக் காப்பரண்ட் நான் எடுத்து இங்கே செலக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா டபுள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அதுவும் இதுவும் கூட எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து டாபிக். சப்போஸ் இதில் எனக்கு ஏதாச்சும் வேணாங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிலீட் பண்ணீங்கன்னா டிலீட் ஆகிடும் ஓகேவா.
இதில் பக்கத்துலேயே எக்ஸ்ட்ராக்ட் ஆப்பரண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை செலக்ட் பண்ணி இந்த பாக்ஸ் ஒன்று இது இதான். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாக்ஸ் டூங்கிறது இது, பாக்ஸ் டூங்கிறது ஒன்று. ஸோ நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆப்பரண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னு பாருங்கள் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வருது பார்த்தீங்களா. பாக்ஸ் ஒன்று இதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ பாக்ஸ் டூவில் எனக்கு ஒரு காப்பி கூட வேணும்னா கூட கேன். சரியா புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை இந்த டிலீட் பண்ணிக்கலாம், காப்பியும் பண்ணிக்கலாம். ஓகேவா. பேலன்ஸு இருக்கிறதெல்லாம் நான் வந்து எடிட்டபிள் பாதி படிக்கும்போது டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகேவா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுங்க இந்த வீடியோ. ஓகேவா.